இது மகிமை நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் நமக்கு லெந்து நாட்களின் ஆரம்பமாக சாம்பல் புதன் என்று சொல்லக்கூடிய லெந்து நாட்களின் ஆரம்ப நாளாக இருக்கிறது. இந்த வருஷத்திலும் இந்த லெந்து நாட்களை காணும்படியாய் ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களை நாம் விசேஷித்த விதமாக நாம் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனையோ வருடங்களை இந்த நாட்களை நாம் கடந்து சென்றிருக்கலாம். இந்த நாளும் இந்த வருஷத்தில் இந்த நாட்கள் நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை காணாதபடி எத்தனையோ பேர் கடந்து சென்றிருக்கலாம். ஆனாலும் கூட ஆண்டவர் மீண்டுமாக கிருபையாக இந்த நாட்களை இந்த வருஷத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதத்திலே லெந்து நாட்கள் என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்படாவிட்டாலும் குறிப்பிட்ட நாட்களை, குறிப்பிட்ட காலங்களை ஆண்டவர் ஒதுக்கி கொடுத்து அந்த நாட்களிலே அவர்கள் விசேஷித்து எதையாவது செய்ய வேண்டும், தங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும், தங்களை சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நிறைய பேர் ஆண்டவரும் கூட 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரவும் பகலும் அவர் உபவாசித்து 40 நாள் புசியாமலும் குடியாமலும் ஆண்டவர் ஜெபித்தார். அதன் பலனாக அவர் வல்லமையை பெற்றுக்கொண்டு மிகுந்த வல்லமையோடு ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். இன்னும் கூட அநேகர் இப்படிப்பட்ட நாட்களை ஒதுக்கி தேவனோடு அவர்கள் அதிகமாக நிலைத்திருக்கிறார்கள், இணைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். இந்த நாட்களில் நாமும் கூட சிந்தித்து பார்ப்போம், நாம் விசேஷித்து செய்கிறது என்ன? இந்த லெந்து நாட்களில் நாம் மற்ற நாட்களை விட, மற்ற வழக்கமான மற்ற நாட்களை எல்லாம் விட இந்த குறிப்பிட்ட நாட்களிலே நாம் விசேஷித்து செய்கிறது என்ன என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது ஒரு கிருபையின் நாட்கள். இந்த லெந்து நாட்கள் நமக்கு ஒரு தவணையின் காலங்கள். இந்த காலத்தை நாம் பயன்படுத்தி கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதமான நாட்கள், பின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இன்னும் கூட எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். 35ஆம் அதிகாரம் எரேமியா 35:15 வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது, நீங்கள் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்களை பின்பற்றாமல் அவனவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நடக்கையை சீர்திருத்துங்கள். இந்த நாளிலே உங்கள் நடக்கையை சீர்திருத்துங்கள். இந்த நாட்களிலே நாம் நம்முடைய நடக்கையை என்ன செய்ய வேண்டும்? சீர்திருத்த வேண்டும். அநேக வேளைகளிலே நாம் எண்ணுவது உண்டு, நாம என்ன தப்பு பண்ணுதோம், நம்ம என்ன பாவம் செய்தோம், ஒவ்வொருத்தரும் என்னெல்லாமோ தப்பு பண்ணதாங்க, எப்படியெல்லாமோ நடக்காங்க, அதெல்லாம் விட நாம் எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லி நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து நாம் என்ன செய்யக்கூடாது? நம்மை அளக்கக்கூடாது. நம்மை நல்லவர்கள் என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடாது. நம்முடைய அளவுகோல், நம்முடைய ஒப்பிட்டு பார்க்கிறது எல்லாமே வேதத்தோடு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட வசனங்களுக்கு ஏற்ப என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று சொல்லி நாம் வசனத்தோடு தான் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவனவன் தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். நம்முடைய நடக்கையை நாம் சீர்படுத்த வேண்டும். பொல்லாத நடக்கை, ஒருவேளை நம்ம என்ன பொல்லாத காரியம் செய்கிறோம்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். குடிக்கிறது பாவம், வேசித்தனம் பண்ணுறது பாவம், விபச்சாரம் பண்ணுறது பாவம், இதெல்லாம் என்கிட்ட கிடையாதுன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். நம்முடைய நினைவுகளின் பலன், நம்முடைய எண்ணங்கள், மனிதனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத வார்த்தைகள், கொடுமையான காரியங்கள் எல்லாம் அந்த பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். மட்டுமல்ல, நம்முடைய நடக்கைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? சீர்படுத்த வேண்டும். நம்முடைய நடக்கைகளை நாம் சீராக்க வேண்டும். இந்த நாட்களில் அதிகமாக ஆண்டவரோடு நாம் நேரத்தை செலவழிக்க வேண்டும். ஆண்டவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். வேதத்தை நம்ம இன்னும் அதிகமாக வாசிக்க வேண்டும். அந்த வாசிக்கிற வசனங்களை நாம் தியானிக்க வேண்டும். நிதானமாக வேதத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் அவருடைய வசனத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக நம்மோடு இடைபடுவார். நாம் உபவாசித்து நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களிலே நம்முடைய குற்றங்களுக்காக, முன்னோர் செய்த குற்றங்களுக்காக, நம்மளுடைய பெற்றோர் செய்த பாவங்களுக்காக, பிள்ளைகள் செய்கிற பாவங்கள், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றிற்காகவும் நாம் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? உபவாசத்தோடு நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இரக்கத்துக்காக அவரிடத்திலே கெஞ்ச வேண்டும். மட்டுமல்ல, வேத வாசிப்பு, ஜெபம், ஆலய ஆராதனைகளிலே நாம் அதிகமாக பங்கெடுக்க வேண்டும். இந்த நாட்களிலே நம்முடைய ஆலயங்களிலே விசேஷித்த ஆராதனைகள், கன்வென்ஷன் கூட்டங்கள், விசேஷித்த செய்திகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் அதை அலட்சியம் பண்ணக்கூடாது.
ஆலயத்திலே மணியோசை கேட்கிற பொழுது இந்த நாட்களிலே நாம் ஓடோடி சென்று கர்த்தர் எனக்கென்று என்ன வார்த்தையை கொடுக்கிறார், கர்த்தர் எனக்கென்று என்ன செய்தியை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் ஆசையோடு வாஞ்சையோடு நம்முடைய நேரத்தை ஒதுக்கி ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஆலயத்திற்கு வர வேண்டும். நம்முடைய சிந்தனைகளை நாம் ஆண்டவர் பக்கமாக திருப்ப வேண்டும். கூட இந்த எரேமியாவிலே இப்படிப்பட்ட வார்த்தையை எரேமியா தீர்க்கதரிசி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பொல்லாத நடக்கைகள் வழிகளை விட்டு என்ன செய்யுங்க, திரும்புங்கன்னு சொல்லி சொல்லுகிறார். இதே போலதான் நினிவே பட்டணத்து மக்களுக்கு ஒரு தவணையின் காலம் கொடுக்கப்பட்டது, 40 நாட்கள் கொடுக்கப்பட்டது. அங்கேயும் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம். இன்னும் 40 நாள் உண்டு, அதுக்குள்ள அந்த நினிவே என்ன செய்து போகும், அழிந்து போகும் என்கிற ஒரு செய்தி அங்கே சொல்லப்படுகிறது. உடனே அங்கே நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசிக்கிறார்கள், உபவாசம் செய்கிறார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். அங்கே அவர்கள் உபவாசிக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்களை தாழ்த்துகிறார்கள், பாவங்களை அறிக்கையிடுகிறார்கள். இப்படிப்பட்ட அந்த ராஜாவுக்கு இந்த செய்தி போய் எட்டுகிறது. இந்த ராஜாவும் என்ன செய்கிறான், தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை உடுத்து கொண்டு சாம்பலிலே உட்காருகிறான். அது மாத்திரமல்ல, மிருக ஜீவன்களுக்கு கூட அங்கே என்ன செய்யல, தண்ணி கொடுக்கல. அந்த அளவுக்கு தங்களை தாழ்த்துகிறார்கள். அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ரெட்டிலும் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் பொல்லாத வழியையும் தம் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு திரும்ப கடவர்கள். ராஜா சொல்லுகிறார், எல்லாரும் என்ன செய்யணும், அவரவர் தம் பொல்லாத வழியை விட்டு திரும்பணும். எரேமியா தீர்க்கதரிசியும் அப்படிதான் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார் அது எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்துல, ஜனங்கள் தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்யணும், திரும்பணும். பொல்லாத வழிகள், பிறரை கெடுக்கிற பொல்லாத காரியங்கள், நமக்கு தெரியும் நம்மிடத்துல என்னென்ன காரியங்கள் பொல்லாத வழிகள் இருக்கிறது என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும், அதை விட்டு திரும்ப வேண்டும். ஆண்டவர் இந்த நாட்களிலே அதைத்தான் சொல்லுகிறார், அந்த பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்ப வேண்டும். அங்கே நினிவே பட்டணத்தார் என்ன செய்தார்கள், அதை விட்டு திரும்பினார்கள். அங்கே தேவன் பார்க்கிறார், அவர்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்க்கிறார். எதை பார்த்து ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார், கிரியைகளை பார்த்து கண்டுபிடிக்கிறார். என்ன சொல்கிறார், தான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இந்த நாட்களில் நாமும் ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நாட்களிலே கொடுக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபையாக கொடுத்த இந்த லெந்து நாட்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளையும் நாங்கள் பயன்படுத்தி கொள்ள உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே, இதை போன்ற ஒரு நாள் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே இனி வருமோ வராதோ எங்களுக்கு தெரியாது. கொடுத்த இந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள, அதிகமாக உம்மோடு நாங்கள் நிலைத்திருக்க, உம்மோடு நாங்கள் ஐக்கியம் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் திரும்பி ஆண்டவரே உம்மோடு நாங்கள் ஒப்புரவாக எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.